ஜோதிட அமுதம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நூல் வெளியீட்டு விழாவினை நடத்தி தருமாறு எனது இனிய நண்பர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி திரு நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்ற கூற்றுக்கு இணங்க சிவன் அவன் என் சிந்தையில் இருந்த காரணத்தினாலே அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். போன முறை ஜோதிட அமுதம் பாகம் 1 வெளியிட்ட போதும் இப்போது இந்த நிகழ்ச்சி நடந்த போதும் சில அன்பர்களுக்கு ஏதாவது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தோம். யார் விரும்பினாலும் தங்களுடைய கருத்துக்களை இந்த மேடையிலே தெரிவிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நூலாசிரியரை கேட்கலாம், இங்கே உள்ள குருமார்களை கேட்கலாம். அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. யாராவது தயாராக இருக்கிறீர்களா? நம்முடைய வார்த்தையால் சிலம்பம் சுற்றிய சிறுமி வேதரூபா அவருடைய தந்தை தேவேந்திரன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நம்மோடு பேசுவார். அனைவருக்கும் வணக்கங்க. நான் ஜோதிடராகவும் சிலம்ப ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிட்டு வரேன். என் பேர் தேவேந்திரன். அண்ணாவோட அறிமுகம் எனக்கு காளிமுத்தையான்னு சொல்லிட்டு பஞ்சபட்சி குருநாதர் எனக்கு அவரோட அறிமுகத்து மூலியமாக தான் அண்ணாகிட்ட போய் அவருடைய அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது அண்ணா இது எப்படி நான் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் கொஞ்ச நாள் போருங்க, நான் ஒரு புக்கு வெளியிடுறேன், அதை வாங்கி நீங்கள் படிங்க, அப்போ படித்ததுக்கப்புறம் சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது அதே மாதிரி முதல் நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைச்சிருந்தார். நானும் வாங்கிட்டு போய் 2 நாளில் அந்த புக்கை கம்ப்ளீட்டாக படித்தேன். விடாமல் உட்காந்து அந்த புக்கை படித்து 2 நாளில் முடிச்சிட்டேன். அண்ணா மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். 3ஆவது நாளே நான் அவருக்கு கூப்பிட்டு அண்ணா உங்களோட ரூலை ஒரு ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தேன், அது அப்படியே பொருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஞாபகம் இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் 100க்கு 100 அந்த ரூல் அப்படியே அதில் அப்ளை பண்ணும்போது பொருந்தி வருது. அதே மாதிரி அண்ணாவோட அந்த நூல் பேர் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, ஜோதிட அமுதம். அந்த அமுதம் அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை, அந்த நூல் அமுதமே தான். அள்ளி அள்ளி குடிக்கும்போது அமுதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அமுதம் சாப்பிட்டீங்க எப்போ சாகாத வரமாக இருப்பாங்க போல். நம்ம அந்த நூலை வாங்கி படித்தோம் அப்படின்னா, நம்மளும் இந்த ஜோதிட விதிகளை பொருத்தி சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வாக்கு என்றைக்கும் மாறாது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அண்ணா அருமையாக பண்ணியிருக்காருங்க. அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா. அவ்வளோதாங்க. அப்போ அண்ணாவுக்கு ஒரு சிறு மரியாதையாக நான் சால்வை அணிவிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஜோதிட அமுத நூலை வெளியிட்ட நூலாசிரியர் திரு ராஜன் பாபு அண்ணாவுக்கு சால்வை அணிவிச்சு மகிழ வைக்கிறேன்.